வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு டேலி பிரைம்ல டே புக் ஸ்க்ரீன்ல இருந்துட்டு F12 கான்ஃபிகரேஷன் மூலமாக நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே புக் அப்படிங்கிற ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டே புக் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல்ஸ், பேமெண்ட், ரிசிப்ட் எல்லா என்ட்ரிஸுமே நமக்கு வியூ ஆகுது. ஸோ நான் பர்டிகுலரா பர்ச்சேஸ் என்ட்ரிஸ் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஸோ F4 வவுச்சர் டைப் கிளிக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் அப்படிங்கிறத மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் என்ட்ரிஸ் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு, பர்டிகுலர்ஸ், வவுச்சர் டைப், வவுச்சர் நம்பர், டெபிட் அமௌண்ட், கிரெடிட் அமௌண்ட், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நமக்கு வியூ ஆகுது. ஸோ இது போக நம்ம இந்த என்ட்ரிஸ்க்குள்ள இருக்கிற டீட்டெயில்ஸும் நமக்கு டே புக் ஸ்க்ரீன்ல வியூ ஆகணும் அப்படின்னு தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க F12 அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ நரேஷன், ஃபார்மேட் ஆஃப் ரிப்போர்ட், ஸோ பில் பேஸ் டீடைல்ஸ், ஸோ இன்வென்ட்ரி டீடைல்ஸ், ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ஸ். ஸோ இந்த டீடைல்ஸை மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் அதை எனபிள் பண்ணிடுறேன். எனபிள் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்ட்ரிஸ்ல நம்ம நரேஷன் வந்து டைப் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டீடைல்ஸ் மட்டும் நீங்க இந்த ஸ்க்ரீன்லயே பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியை நான் ஓப்பன் பண்றேன். இங்க நரேஷன்ல வந்து நம்ம டிவி 5 நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம இங்க நரேஷன்ல என்ட்ரி பண்ணியிருப்போம். ஸோ அந்த டீடைல்ஸ் வந்து நீங்க டே புக் ஸ்க்ரீன்லயே நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் நரேஷன் ஆப்ஷனை வந்து நோ கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆஃப் ரிப்போர்ட் அந்த ஆப்ஷன்ல டீடைல்டு அப்படிங்கிற ஆப்ஷனை நான் எனபிள் பண்ணிட்டு கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி இருக்கும். ஸோ அந்த என்ட்ரியில அமௌண்ட் எவ்வளோ, பர்ச்சேஸோட அமௌண்ட் எவ்வளோ, அதோட டாக்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கறத நீங்க அந்த டீடைல்ஸுமே நீங்க இந்த ஸ்க்ரீன்ல இருந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ பில் வைஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை எஸ் கொடுத்துட்றேன். பில் பேஸ் டீடைல்ஸ் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த நியூ ரெஃபரன்ஸ் 1 அந்த பார்ட்டியோட ஹரி ஷாப்பிங் பார்ட்டியோட பில் வைஸா நீங்க பாத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸோ பில் பேஸ் டீடைல்ஸ் நான் நோ கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஷோ இன்வென்ட்ரி டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் எனபிள் பண்ணிடுறேன். ஸோ இன்வென்ட்ரி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ஐட்டத்தோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிவி அப்படிங்கிறது இருக்கு. ஐட்டம் நேம், குவான்டிட்டி, எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கறதை நீங்க பாத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஷோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம என்ட்ரி போடும்போது அந்த ஐட்டத்துக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த டீடைல்ஸுமே நம்ம இந்த ஸ்க்ரீன்ல இருந்து பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிவி அப்படிங்கிற ஸ்டாக் ஐட்டம் இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து 12 இன்ச் அந்த மாதிரி 14 இன்ச் அந்த மாதிரி நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்ன நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோமோ அந்த டீடைல்ஸுமே நீங்க டே புக் ஸ்க்ரீன்ல இருந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.